வணக்கம் நண்பர்களே. 2-3 தினங்களாக அரசியலில் ஒரு புதிய ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. என்னென்னா, விஜயை என்டிஏ கூட்டணி அழைக்கிறது. அதற்காக இன்றைக்கி மாநில பாஜக நிர்வாகியை கூட இந்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, நீக்கிட்டார் இந்த பதவியிலேருந்து. என்னென்னா, பகிரங்கமாக விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ளே அழைப்பு கொடுத்தது. அது மேலிடத்தினுடைய அனுமதி இல்லாமல் செஞ்சதுன்னு சொன்னாங்க. இது 2-3 நாளாக போயிட்டுருக்கு. ஒருவேளை விஜய் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தால் இந்த என்டிஏ கூட்டணி பலம் பெறும், வெற்றி பெற்றுவிடும், கூட்டணி பலம் சேர்ந்து விடும் அப்படின்னு நினைக்கிறதா, அல்லது இதுவரைக்கும் எதிர்த்து வந்த விஜய் திடீர்னு அவங்களோடய போய் சேர்ந்தா அவருடைய வேல்யூவே போயிடும்னு நினைக்கிறதா, எதை நம்ம சரின்னு எடுத்துக்கிறது? அதுக்கு தான் அந்த பதிவு. தேவர் மகன் ஒரு படம், 90களில் வந்த படம். அதில் ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருக்கும். கமல்ஹாசன் மிக அருமையாக அந்த திரைக்கதையை வடிவமைத்திருப்பார். அது அந்த டைரக்டர், திரைக்கதை அமைப்பெல்லாம் வேறு யாராக இருந்தால் கூட அந்த படத்தில் கமல் நடிக்கிற எல்லா படத்துலையுமே அவருடைய தாக்கம் இருக்கும். ஒரு ஃப்ளோவை ரன் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னென்னா, ஒரு வசனத்தை அடிக்கடி வில்லனாக வர்ற நாசரும் இவரும் பேசுவாங்க. அப்போ கமல்ஹாசன் சொல்லுவார், உங்ககிட்ட உழவிட்டு இருக்கிற மிருகம் என்கிட்ட உறங்கிட்டு இருக்கு அப்படின்னு. புரியுதா? அதாவது ஜாதி வெறி அப்படிங்கிற அந்த மிருகம், உங்ககிட்ட உலாவிட்டு இருக்கிற மிருகம், உன் மனசுக்குள்ளே உலாவிட்டு இருக்கிற மிருகம் என்னிடம் உறங்கி கொண்டிருக்குது அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லுவார். ஒரு கட்டம் நெருக்கடி தாங்க முடியாமல், யார் நாசருடைய அட்ராசிட்டி, அட்டூழியம் தாங்க முடியாமல் இவரை ப்ரோவோக் பண்ணி யார் கமல்ஹாசனை ப்ரோவோக் பண்ணி, அந்த சினிமாவில் சொல்கிறேன், ப்ரோவோக் பண்ணி ஒரு இடத்துல தூண்டிட்டு ஒரு இடத்துல அறவலை தூக்கிடுவார். எதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை தூக்கிடுவார். அப்போ சொல்லுவார் நாசர், அப்படி எடுறா தேவர் மானே அப்படிம்பார். அந்த ஜாதி பேரை சொல்கிறது அதில் அந்த களத்திற்கான யதார்த்தம். அது நம்ம பகிரங்கமாக யூஸ் பண்ணுறது இல்லை. எடுறா அருவாலை தேவர் மகனே அப்படிம்பார், தூக்குடா அருவாலை அப்படிம்பார். அப்போ கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த 2 பேருக்குமான மோதல் ரொம்ப அதிகமாகிடும். வேறு வழி இல்லை, ஒரு அருவாலை தூக்கியே ஆகணும். யார் கமல்ஹாசன் அருவாலை தூக்கியே ஆகணுங்கிற நிலைக்கு கொண்டு நாசரை கொலை பண்ணிடுவார். ஸோ இது கிளைமாக்ஸ். அவர் கொலை பண்ணதுங்கிற ஒரு மனிதனை அப்படிங்கிறத விட அவர்கிட்ட இருந்து அந்த மிருகம் விழிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த தூங்கிட்டு இருந்த மிருகம் விழித்து விட்டது, விழிக்க வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த கதையோட அர்த்தமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நெருக்கி இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் திருத்தணும்னு நினச்சாரோ, இதையெல்லாம் திருத்தி எப்படியெல்லாம் அந்த மக்களை கொண்டு வரணும்னு நினச்சாரோ, கடைசியில் அவரே அந்த மனுஷனை மாறிடுவார் கமல்ஹாசன். இதுதான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ். ஏன் மாறினார், அதற்கான அந்த கலச்சூழல் ஏன் அமைந்தது, அதிலிருந்து அவர் ஏன் மீண்டு வர முடியலை, அந்த மனச்சிக்கல்கள் அவர்கள் எப்படியெல்லாம் அவரை அந்த செயலுக்கு தூண்டியது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கான கேள்விகளாக விட வைக்கிறது. இதுவும் திரைக்கதையுடைய ஒரு அம்சம். அப்படி கேள்விகளை நிறைய விதைத்தாதான் அவர்களை பற்றிய அந்த குறிப்பிட்ட படத்தை தயாரித்த டைரக்ட் பண்ண டைரக்டர், நடித்த நடிகர் எல்லாத்துக்குமே ஒரு சஸ்டெய்னிங் லைஃப் இருக்கும். அது ரிட்டைன் ஆகும். அவங்களுடைய கதை சொல்கிற விதம் ரிட்டைன் ஆகும். அடுத்த படம் வரும்போது இவர் ஏதோ போன படத்தில் சொன்னார் அப்படின்னு தோணும். அதுக்காக திரைக்கதைக்காக அமைக்கப்பட்டது. இப்போ நடிகர் விஜய்க்கு கொடுக்குற ப்ரெஷர், அது சிபிஐயில் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. சிபிஐ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அந்த அறையில் இருந்த மற்ற அதிகாரிகளுக்கும் அவருக்கும் தான் தெரியும். நமக்கு அதில் இருந்தவங்களுடைய சோர்ஸஸ் சொல்கிறத வச்சு தான் நம்ம பேசுவோம். ஸோ அதையுமே நிறைய விமர்சனங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேவர் மகன் கிளைமாக்ஸுங்கிறது என்ன சிக்கல்கள் வருது, எதை அவர் அந்த கதாநாயகன் தவிர்த்து வந்தாரோ, எதையெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தாரோ, எதையெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்று பயந்தாரோ, இறுதியில் அதுதான் நடந்தது. விஜய் அந்த இடத்துக்கு வந்து விட்டார். தேவர் மகன் கமல்ஹாசன் இடத்துக்கு வந்துட்டார். தூங்கிட்டு இருந்த மிருகம் விழிக்குமா, உறங்கி கொண்டிருந்த மிருகம் விழிக்குமா? அப்படியே போய் சேர்ந்தாலும் 1000 அரசியல் விளக்கங்கள் இருக்குது இவருக்கு முன்னாடி. இப்போ அவங்க ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்களே, விஜய் ரசிகர்கள்லாம், ஏன் அவர் பண்ணலையா, அவர் 3 முன்னாடி வச்சிருக்கலையா, இது விஜயோட பர்சனல் விஷயம் அப்படின்னு. அதே துணியில் இவர் மீண்டும் இல்லை,
இப்போ போய் அவர் என்டிஏ கூட்டணியில் நான் வந்து பாஜகவோட சேரல, பாஜக தான் எதிரி, ஆனால் அதிமுகவோட சேர்ந்துக்கிறேன், ஏன்னா பொது எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நடந்தால் போகணும். அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி வந்து விஜய் சேர்ந்துட்டாரு, இவர் மனுஷனானும் நினைக்கலாம், அல்லது பரவாயில்ல, திமுகங்கிறது ஒரு ஆள தகுதி இல்லாத கட்சி, மீண்டும் மீண்டும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைவர்களாக கொண்டு வராங்க, அதனால் அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, எடுத்து விட்றணும் அப்படின்னு முடிவும் நம்ம எடுக்கலாம். ஸோ விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, சிபிஐ ஆஃபீஸ் போகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அவர் அருவாளை தூக்க போகிறாரா இல்லையான்னு பாருங்கள், அந்த சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டாரான்னு பாருங்கள். அருவாளை தூக்குறாருன்னா நான் சொல்கிறேன், திரும்ப இல்லை, அந்த என்டிஏ கூட்டணியில் போய் சேர்றாரான்னு பாருங்கள். ஸோ தேவர்மன் கிளைமாக்ஸு இங்கே நடக்க போகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.